أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தக்கிங்கள், குறிப்பாக இங்கு ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வாரம் ஜும்மாவுடைய தலைப்பு மனசாட்சி. தடம்புரலிலிருந்து காக்கும் கிடையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதாவது கேட்பதை போல், உன்னோட மனசாட்சி இருக்காளா, மனசாட்சி இருந்து நீ இப்படி பண்ணுறாயே என்று இறைவன் எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மனசாட்சியை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே நாம் பேசக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறோம். விரிவான முறையிலே தெரிந்து கொள்வோம். சர்வதேச மனசாட்சி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 5 அன்று கொண்டாடப்படுகிறது. மனசாட்சி என்றால் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோமையானால், மனசாட்சி என்பது தன்னுடைய செயல்கள் சரியானதா அல்லது தவறானதா என்பதை அடையாளம் காணும் மனதின் குரலாகும். இன்றைய உலகிலே எல்லா இடங்களிலும் கண்காணிக்கும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதை காண்கிறோம். தேர்வறைகளிலும் தேர்தல் நேரங்களிலும் கண்காணிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. வணிகங்கள், வளாகங்கள், அடுக்குமாடி கட்டடங்கள், அரசு அலுவலகங்கள் போன்றவற்றில் தற்காலங்களில் கண்காணிப்பு கேமரா இல்லாத இடமே இல்லை என்று சொல்லலாம். குற்றங்களை தடுக்கவும், நடந்த குற்றங்களில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் கண்காணிப்பு கேமராக்கள் மிகவும் பயனுள்ளவையாகவே இருக்கின்றன. இந்தியாவிலே கண்காணிப்பு என்பது நம் சொந்த வாழ்விலும் பொது வாழ்விலும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையிலே நமது தவறு செய்யும் ஆர்வத்திற்கு தொடக்கத்திலேயே தடை போடுகிற சுய கண்காணிப்பு கேமரா மனதின் குரல்தான் இந்த மனசாட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போது நமக்குள் கோழைத்தனம் இருந்தால் நம் உள்மன குரல் இது ஆபத்தில்லையா என்று கேள்வியை கேட்கும். நாம் தர்க்கவாதமோ இதில் பயனுண்டா என சிந்திக்கும் சுயநலமோ கொஞ்சமும் மேலே போய் இதில் புகழ் உண்டா என சிந்திக்கும். ஆனால் மனசாட்சி மட்டும்தான் இது நியாயமா என்று நம்மையே நீதிபதியாக்கி அந்த செயலை செய்யவோ அல்லது விடவோ தீர்மானிக்க வைக்கும் மகத்தான வல்லமைதான் மனசாட்சியாகும். தன் நெஞ்சறிவது பொய்யறுக்க பொய்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றான் வள்ளுவன். மனசாட்சிக்கு எதிராக பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் சொன்னவரின் மனமே அவரை தண்டிக்கும் என்பதாக நம்மை எச்சரிக்கிறது இந்த குறள். மனசாட்சி என்பது மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல் இருந்து வருகிறது. மனசாட்சி என்பது மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதலே இருந்து வருகிறது என்கிறது இஸ்லாம். தடுக்கப்பட்ட கனியை உண்ட முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதை தவறென உணர்ந்தார்கள். அவர்களின் மனசாட்சி அதனை சுட்டி காட்டியதால்தான் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சுவனத்து மர இலைகளை தங்களுடைய வெக்கஸ்தலத்தை மூடிக்கொண்டார்கள். இவ்வாறு அவன் சைத்தான் அவ்விருவரையும் ஏமாற்றி அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழே இறங்கும்படி செய்தார். அவ்விருவரும் அம்மரத்தின் கனியை சுவைத்தபோது அவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளியாயிற்று. அவர்கள் சுமணவதின் இலைகளால் தங்களை மூடிக்கொள்ள முயன்றனர். அப்போது அவர்கள் இறைவன் கூப்பிட்டு, உங்கள் இருவரையும் அம்மரத்தை விட்டு நான் தடுக்கவில்லையா? நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான். அல் குர்ஆன் யாசின் அத்தியாயத்தில் 22 முதல் 27 வசனங்கள், அல் சபாவாத் அத்தியாயத்திலே 51 முதல் 61 வசனங்கள் ஆகியவற்றின் ஊடாக இறைவசனங்களின் மூலம்
மனசாட்சி என்னும் மாபெரும் அருக்குடையை அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருப்பதை அல்லாஹ் உணர்த்தி காட்டுகிறான். நாம் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்ட பிறகு நம்மை உறங்க விடாமல் சதாவும் துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய உணர்வுதான் அந்த மனசாட்சி. நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து செய்யாமல் போகிற போது அதை குறித்து வருத்தப்படுகிற உணர்வுதான் மனசாட்சி. எல்லா ஆற்றலும் இருந்தும் சமூகத்திலே யாரோ ஒரு நல்ல மனிதருக்கு நிகழ்கின்ற ஒரு நிகழ்விலே அவருக்கு உதவிட முடியாமல் போகிற போது ஏற்படுகிற குற்ற உணர்வு தான் மனசாட்சி. இப்படி நாம் உள்ளிருந்து நம்மை அளவும் இளவும் தோன்றுகின்ற ஒரு அபாரகாரமான அருக்குறை தான் மனசாட்சி. மேலே யாசின் சூராவின் வசனங்களிலே வாயிலாக இறை மன்னிப்பையும் சோபனத்தையும் பெற்ற ஒரு இளைஞரின் தம் சமூகத்தை நோக்கி சமூகத்தை நோக்கிய உள உணர்வைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அது சபாவத் அத்தியாயத்தின் 51 முதல் 61 வசனங்களின் வாயிலாக தன் நண்பர் ஒருவரின் மறுமை நிலையை கண்டு மருகி உருகி உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒருவரின் உள்ளக்குமரலைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த மனசாட்சி நம்முள் சரியாக செயல்படுகிற வரை நாம் நேர்வழியிலும் சுவனபாதையிலும் பயன்படுப்போம். எனவே அல்லாஹ் மனசாட்சி என்கின்ற உணர்வை மாபெரும் அருக்குறையாக தந்து மனித சமுதாயத்தை அழிவிருந்து இருவினுடைய நரகத்திலிருந்து அல்லாஹ் காக்கிறான். மனிதன் ஆன்மாவின் ஒன் நப்சி ஒமா சவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃபலஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. மனித ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்திய பின்னர் அதன் தீமையின் மீதும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வில் மனசாட்சியும் வைத்தவன் மீது சத்தியமாக நிச்சயமாக மனசாட்சியை பயன்படுத்தி மன தூய்மையை பயன்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். மேலும் மனசாட்சியை மதிக்காமல் மனதை நசுக்கியவன் தோற்றுவிட்டான் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சாயிபா இப்னு மாப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் நன்மையையும் பாவத்தையும் பற்றி கேட்க வந்திருக்கிறாயா? வாபிசா இப்னு மாபத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் நன்மையும் பாவத்தையும் பற்றி கேட்க வந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது முஷ்டியை இறுக்கி தமது மார்பிலை அடித்து கொண்டு, வாபிசாவே, அதை உன் ஆன்மாவையும் இதயத்தையும் கலந்தாலோசு, மனசாட்சியிடமே கேட்பீராக. நன்மை என்பது உன் ஆன்மாவையும் இதயத்தையும் தேற்றுவதாகும். பாவம் என்பது உன் ஆன்மாவையும் அலைபாய செய்து உன் நெஞ்சில் பதற்றத்தை உண்டாக்குவதாகும். மக்கள் தங்கள் தீர்ப்புகளின் ஊடாக அதையே மீண்டும் மீண்டும் அங்கீகரித்தாலும் கூட என்று கூறினார்கள். அபு சபா அல்பா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு எது அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படாது என்று கூறுங்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மை என்பது ஆன்மாவின் அமைதியையும் இதயத்தின் மன அமைதியுமாகும். பாவம் என்பது ஆன்மாவின் அமைதியற்றது. அது நீதிபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது என்று கூறினார்கள். இந்த நபிமொழியின் விளக்கம் தருகிற அறிஞர்கள், ஒவ்வொரு மோமினும் இதயத்திலும் நம்பிக்கையை தூண்டி அச்சத்தை உண்டாக்கி கட்டளையிட்டும் தடுத்தும் வருகிற ஒரு போதகர் மனசாட்சி இருக்கிறார். இந்த கட்டளையிடுதல் தடுத்தல் குர்ஆனின் கட்டளைகள் மற்றும் தடுத்தல்களின் அடிப்படையிலே மூமினின் இதயத்தில் நிகழ்கின்றன. எனவே அவற்றுள் ஒவ்வொன்றும் மற்றொன்றை வலுப்படுத்துகிறது. அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் நற்செயல்களால் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் தீய செயல்களால் வருந்தினால் நீங்கள் ஒரு மூமின் நம்பிக்கையாளர் ஆகிறீர்கள் என்று கூறினார்கள். அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, பாவம் என்றால் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் உள்ளத்திலும் ஏதேனும் தடுமாற்றத்தை கண்டால் நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறினார்கள். சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்களை குறித்து ஹிம்ஸ் மகான் மக்கள் ஆட்சியாளர் உமர் ரலியல்லாஹு
அவர்களை அணுகி 4 விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது, அதாவது அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். காலையிலே மிக தாமதமாக பணிக்கு வருகிறார். 2 இரவு நேரங்களில் எங்களின் முறையீடுகளை செவிசாய்ப்பதே இல்லை. 3 மாதத்தில் 2 நாட்கள் எங்கள் சந்திப்பதை முற்றிலும் தவிக்கிறார். சில நேரங்களிலே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விடம் இப்படி பிரார்த்தித்தார்களாம்: யா அல்லாஹ், உன் பொறுப்பை சுமக்கும் விஷயத்திலே இதுவரை நான் அவரை கண்ணியமானவராகவே அறிந்து வைத்திருக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கும் அந்த உத்தமரின் கண்ணியத்தை எடுத்து விடாது ரஹ்மான் என்று விசாரணை மன்றத்தில் கலைக்கப்பட்டிருந்த சயீத் அவர்கள் மேற்கூறிய குற்றச்சாட்டுகளை ஒன்றபின் ஒன்றாக விளக்கம் தந்தார்கள். அல்லாஹ் மீது சத்தியமாக முதல் குற்றச்சாட்டிற்கான விளக்கத்தை நான் கொடுக்கும் முன்பாக, நான் பகிரங்கப்படுத்த விரும்பாத ஒன்றை பகிரங்கப்படுத்தப்படாத விரும்பாத ஒன்று என்ற போதிலும் மக்கள் மன்றத்திலே வெளிப்படுத்திய வேண்டிய நிலை ஏற்பட்டு நினைத்து வருந்துகிறேன். எனது வீட்டிலே வேலையாட்கள் கிடையாது. எனது குடும்பத்தாருக்கு வீட்டு வேலைகளில் நான் தான் உதவியாக ஒத்தாசையாக இருப்பேன். தினமும் காலையிலே எழுந்து ரொட்டிக்கு மாவு பிசைந்து பின்னர் சமைத்து கொடுத்து விட்டு வருவேன். அல்லாஹ் மீது சத்தியமாக 2வது குற்றச்சாட்டிற்கான விளக்கத்தை நான் கொடுக்கும் முன்பாக இதற்கு பதில் கூறுவதை நான் விரும்பவில்லை. ஆயினும் நான் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதை நினைத்து மிகவும் வருந்துகிறேன். பகலெல்லாம் இவர்களுக்காக உழைக்குகின்றேன். இரவை படைத்த என் இரட்சனுக்காக ஒதுக்கி வைத்துள்ளேன். 3ஆம் முறை முன்பு போலவே சத்தியமிட்டு கூறி தமது வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். என்னிடத்தில் உடுத்துவதற்கென்று புரோத்திகமான எந்த ஆடையும் கிடையாது. இதோ நான் உடுத்திருக்கும் ஒரே ஆடை மட்டும்தான் என்னிடம் உள்ளது. மாதத்திலே ஒரு நாள் செலவு செய்து காய வைத்து பின்னர் உடுத்த வேண்டியுள்ளது. அதனால் தான் என்று என்னால் இவர்களை சந்திக்க முடியலை அமல் போனது. 4வது குற்றச்சாட்டிற்கு பதில் கூறும் போது சயீத் ரலியல்லாஹு அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் ஒரு நாள் அந்த கொடூர காட்சியை பார்த்தேன். அபு குபைப் இப்னு அதீர் ரலியல்லாஹு அவர்கள் இறை விரோதிகளால் கொல்லப்பட்டதை என்னுடைய 2 கண்களாலும் பார்த்தேன். குறைசி மிக கொடூரமாக வெட்டி இரத்த வெள்ளத்திலே அவரை மிதக்க வெட்டினர். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும் அவ்வேளையிலே கொடியோர்கள் அவரிடம் இப்படி கேட்டனர்: உமக்கு பதிலாக இப்போது இங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய் தானே என்று. மரணத்தில் வாசல் வரை வந்துவிட்ட பின்னரும் கூட இந்த கேள்வியை கேட்டதும் மிகவும் ஆவேசமடைந்தவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சிறு முள் தைப்பதை கூட என்னால் அனுமதிக்க முடியாது என்று உரக்கக்கூனார்கள். இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத விரோதிகள் உடனடியாக சிலுவை நிலையிலே அறைந்து கொண்டார்கள். இந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு சாட்சியாக அவரை காப்பாற்ற முடியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்ற எண்ணமே எனக்கு மேலோங்கிய போதெல்லாம் அல்லாஹ்வின் தண்டனையை நினைத்து அஞ்சி நடுக்கம் ஏற்பட்டு மயக்க நிலைக்கு சென்று விடுகிறேன் என்ற பதில் கூறினார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே, நான் சயீத் ரலியல்லாஹு அவர்கள் மீது கொண்டிருந்த கண்ணியமும் எதுவும் வீண் போகவில்லை என்று துஆ செய்தார்கள். மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையையும் முஸ்லிம்களுடைய எழுச்சியும் கண்டு பயந்து போய் இக்ரிமா யமனுக்கு சென்று விட்டார். இக்ரிமா வேறு யாருமல்ல, அபுஜஹலின் மகன். இவரும் தந்தையைப் போலவே இஸ்லாத்திற்கு எதிராக கடும் பகைமையை கொண்டிருந்தார். இவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் யமனுக்கு சென்று அழைத்து வந்தார்கள். பின்பு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு அழைத்து வந்தார்கள். அதாவது இந்த நிகழ்வுகளிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து என்னவென்று சொல்வது என்று சொன்னால், என்னதான் இருந்தாலும் கூட நமக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது, தண்டனை கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அவைகளெல்லாம் நியாயம், நீதி, நேர்மை என்று விசாரித்த பிறகு அது அவைகளை தீர்ப்பு சொல்லப்படுகிறது. சில சமயத்திலே நீதிமன்றங்கள் நியாயத்தை கூட அநியாயமாகவும் அநியாயத்தை நியாயமாகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நியாயம் அநியாயம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். அவனுடைய மனசாட்சி அது பேசும். நீ இந்த காரியத்தை செய்திருக்கிறாயே, மக்கள் மன்றத்திலே நீ மறைத்தாலும் கூட, நீதிமன்றத்திலே உனக்கு ஆதரவான முறையிலே சாட்சிகளை கொண்டு வந்தாலும் கூட, நீ இவ்வாறு செய்யலாமா செய்யக்கூடாது என்று பேசக்கூடிய மனசாட்சியை இறைவன் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான். எனவே நாம் நம்மளுடைய செயல்களுக்காக மனசாட்சி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் நான் செவிமடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே செம்மையாக நடந்துவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் பேரல் புரிவானாக என கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.